2003 காலேஜ் முடித்த உடனே அனிமேஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது என் செட்லேயே அதிகபட்சமாக சம்பளம் வாங்கினது நான் தான். 12,000 ரூபா அப்போ என்னோடய சம்பளம். ஆனால் அதை விட்டுட்டு என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை கூட என்னால் பயணிக்க முடியல. இன்னொருத்தவங்க அதை சொல்கிறத, இன்னொருத்தவங்க ஆர்டர் பண்ணுறதை என்னால் செய்ய முடியல. நம்மளோட கற்பனை வந்து அந்த இடத்துல பயங்கரமாக பாதிக்கப்படுதுன்னு நினச்சேன். சரி, இது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்புறமா உதவி கலை இயக்குனராக திரு மோகன மகேந்திரன்ட்ட போய் நான் ஜாயின் பண்ணேன். அப்போது ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு வசூல்ராஜ் என்னோட முதல் படம், இந்த 12,000 ரூபா சேலரி விட்டுட்டு முதல் படம் போயிட்டு நான் ஊரில் போய் சொல்கிறேன், உன்னோட சேலரி என்ன வாங்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. டெய்லியும் 10 ரூபா அப்படின்னு சொல்லும்போது ஊரில் எல்லாம் என்ன கிட்டத்தட்ட ஒரு கிறுக்க மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஒரு 12,000 ரூபா ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கான், அதை விட்டுட்டு போய் 10 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம்னு சொல்லிட்டு போகிறேன், இது வந்து எப்படி சரியாக இருக்கும்? எல்லாத்துக்கும் உன் தம்பிக்கு வந்து நீ இது பண்ணுற, எல்லாத்தையும் வந்து நீ அவனை வந்து என்கரேஜ் பண்ணுற, இவ்வளோ பேர் சம்பளத்தை விட்டுட்டு 10 ரூபாய்க்கு ஒர்க்குக்கு போகிறான்ற, நீ அதை வந்து நீ அவனை அனுமதிக்கிற, அவனை போவேனான்னு சொல்ல அப்படின்னும்போது என்னை முதல்ல என்னை ரொம்ப நம்பினது எங்கள் அண்ணன் தான். இல்லை, அவன் ஏதோ ஒன்று யோசிக்கிறான், ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுது அவனுக்கு, அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போட்ட தடையும் போட்ட அந்த பேரிகார்டும் உடச்சிட்டு நீ போடான்னு சொல்லுது என்னை வந்து அனுபவிச்சது எங்கள் அண்ணன் தான். அன்னையிலேருந்து எங்கள் அண்ணன் தான் என்னெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு நான் அந்த டைமில் நான் ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிறேன்.